தூத்துக்குடியில் வீட்டின் சுவர் மீது ஏறி குதித்து பெண்ணை கத்தி முனையில் மிரட்டி 7 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற கொள்ளையனை போலீசார் கைது செய்துள்ளனர். புகார் அளித்த 5 மணி நேரத்தில் தூத்துக்குடி போலீசார் அதிரடி காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? தூத்துக்குடி கதிர்வேல் நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மர்ம நபர் ஒருவர் அத்துமீறி நுழைந்து தனியாக இருந்த பெண்ணை கத்தி முனையில் மிரட்டியுள்ளார். கத்தினால் குத்தி விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்தவர் பெண்ணின் தாலி செயினை பறிக்க முயன்றுள்ளார். ஆனால் எதிர்த்து போராடிய பெண்ணை தாக்கிய அவர் அணிந்திருந்த 7 சவரன் சங்கிலியை பறித்துக் கொண்டு அடுத்த 5 நிமிடத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றார். பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இச்சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க அலர்ட் விடுத்து குற்றவாளியை தேட ஆரம்பித்தனர். சம்பவ ஏரியாவில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபரின் முகம் பதிவாக போலீசார் அதை கைப்பற்றி அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைத்தனர். அதில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட 30 வயதான சசிகுமார் போலீசார் விரித்த வரையில் வசமாக சிக்கினார். காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க தனியாக வசிக்கும் பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர் என உறுதி செய்யப்பட்டது. போலீசார் தன்னை நெருங்குவதை எப்படியோ தெரிந்து கொண்ட சசிகுமார் அங்கிருந்து தப்பியோடி வேறு மாநிலத்தில் பதுங்கவும் திட்டமிட்டுள்ளார். ஆனால் அதற்குள் சிக்கிக் கொண்டார். இதனையடுத்து சசிகுமார் மீது வழக்கு பதிந்த சிப்காட் காவல் நிலைய போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புகார் அளித்த அடுத்த 5 மணி நேரத்தில் குற்றவாளியை போலீசார் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.